அதிகமாக சம்பாதிக்கும் போது பவர் அதிகம் வரும்போது இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம ஒரு ஃபேக் பபுள்குள்ள போய் மாட்டுவோம். அந்த பபுள்ல இருக்கவங்க ஹேண்டில் பண்ணலன்னா இந்த பபுளே வந்து அவங்களை சாப்பிட்டா வந்து அப்படின்னு சிஎம் எங்க வந்தாலும் அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு வந்து டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சி அப்படின்னு அது அவர் மேல தப்பு கிடையாது. ஆனா அவர் அப்படி ஒரு ஃபேக் பபுள் வச்சிருக்காங்க. இந்த ஃபேக் பபுளை கண்டுபிடிக்காத யாரோட தப்பு இல்ல. உங்களை வந்து எலெக்ஷன் கேம்பெயினுக்காக தான் உங்களை கூப்பிட்டது. பொலிட்டீஷியன் வந்து யாராவது இந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்னா தயவு செஞ்சு போயிடாதீங்க. இங்க மேட்டர் என்ன பிரச்சனைனா எப்படி அங்க போய் உட்காந்து அப்போதைக்கு உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இவங்க வந்து இந்த மாதிரி வேலையை ஆல்ரெடி ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. அவர் யாருன்னு நான் சொல்றேன். வணக்கம் மக்களே, பொலிட்டிக்கல் கண்டென்ட்டை வந்து இந்த சேனலில் அப்லோட் பண்ணலான்னு இதுக்காக நான் வந்து ஒதுக்கிட்டேன். ஸோ பொலிட்டிக்கல் கண்டென்ட் எதுவாக இருந்தாலும் அது வந்து இந்த சேனலில் தான் வரும். ஸோ ஏன் வந்து இதில் பொலிட்டிக்கல் கண்டென்ட் அந்த சேனலில் மற்ற கண்டென்ட் வருதுங்கிறத அதுக்கு இன்னொரு வீடியோ வருது. ஸோ ஏ2டி நந்தா ப்ரோ வந்து இந்த ஸ்டாலின் சார் கூட இந்த மென்டல் ஹெல்த் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்ட இந்த கேள்விக்கு எதிராக சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து படையெடுத்திருக்காங்க. அதை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு, இந்த உருட்டு ரீல்ஸுங்கிற வீடியோவில். அதில் அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு சில விஷயங்கள் வந்து நந்தா கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் வந்து இந்த கம்மியான சப்ஸ்கிரைப் வச்சுருக்க கிரியேட்டர், உங்களோட வயசு கம்மியாக இருக்கிறவங்களுடைய ஒப்பீனியன்லாம் கேட்பீங்கன்னு நினச்சி தான் இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்றேன். பபுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச ஆரம்பிப்போம். என்னன்னா, இந்த நம்ம காசு அதிகமாக சம்பாதிக்கும் போது பவர் அதிகம் வரும்போது இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம ஒரு ஃபேக் பபுள்குள்ள போய் மாட்டுவோம். அது என்னன்னாக்கா, நம்மளுக்கு எல்லாமே பெட்டரா நடக்குது, இல்லை நான் ரொம்ப பெட்டரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கு, எல்லாமே நம்ம பண்றது எல்லாமே நல்லா தான் இருக்கு, நம்ம பண்றது வந்து பெஸ்ட்டு தான் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு டைம்ல ஒரு டைம் ஃப்ரேம்ல ஒரு பபுள்குள்ள போய் எல்லாருமே மாட்டுவாங்க. அந்த பபுள்ல இருக்கவங்க ஹேண்டில் பண்ணலன்னா இந்த பபுளே வந்து அவங்களை சாப்பிட்ரும் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ எப்படின்னாக்கா, நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சிம்பிளான ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு லீடரோ இல்லை உங்களுக்கு மேலே இருக்கவங்களோ வந்து ஏதோ ஒரு ஜோக் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஸோ அந்த ஜோக் மொக்கையா இருக்குன்னு அங்கே சிரிக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும், இருந்தாலுமே சிரிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இது ஜோக் பண்ணுறவருக்கு, ஜோக் சொல்கிறாருல இவருக்கு, நம்ம ஜோக் சொல்கிறனால இவங்களுக்கு இந்த ஒர்க் பண்ணுறோங்கிற இந்த மைண்ட் செட்லேருந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்னால தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து சீக்கிரம்லாம் முடியுது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வந்து ஜோக் பண்ணாருன்னா அது எவ்வளோ டேஞ்சரு. யாராவது வந்து உங்க ஜோக் மொக்கையாதான் இருக்கு அப்படின்னு சொல்ற வரையிலுமே இந்த ஃபேக் பபுள்ங்கிறது ஃபேக் பபுள்குள்ள தான் அவங்க இருப்பாங்க. இல்லை அவரே வந்து நம்ம எல்லாத்துக்குமே எதை சொன்னாலும் சிரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு டவுட் படலனாலுமே அவர் வந்து அதை கன்டினியூ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரியான பவர்ஃபுல் பீப்புள்கிட்ட வந்து இந்த மாதிரியான பபுள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நீங்க வந்து கரெக்டாக தான் நல்லதா ஆட்சி பண்றீங்க, கரெக்டாக தான் ஏன் அப்படி பண்றாங்க, நல்லா தான் ஆட்சி பண்றீங்க, இங்க எல்லாம் நல்லா தான் இருக்கு, லா அண்ட் ஆர்டர் நல்லா, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னு ஏன் வந்து அவர் நம்ப வைக்க ட்ரை பண்றாங்க. ஒரு கொஸ்டின் எழுதி கொடுத்து இதை மட்டும் பேசுங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஃபேக் பபுள்குள்ள சுத்தி இருக்கவங்க எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஏன் இதை அவங்க பண்றாங்க? அதுக்கு பேசாம எல்லாரும் ஒழுங்கா என்ன உண்மையா சொல்லிட்டு போலாமே அப்படின்னா அவர் கேள்வி கேட்க ஆரம்பிப்பார். ஏன் இது தப்பு நடக்குது, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா இவன் வந்து வேலை செய்யாம இருக்கிறத வந்து இவன் மாட்டிப்பான். ஸோ அப்படிங்கிறனால இவன் வந்து ஃபேக் பபுளை வந்து உருவாக்கி வச்சுட்டான். இதனாலதான் வந்து சிஎம் எங்க வந்தாலும் அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு வந்து டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சி அப்படின்னு அது அவர் மேல தப்பு கிடையாது. ஆனா அவர் அப்படி ஒரு ஃபேக் பபுள் வச்சிருக்காங்க. இந்த ஃபேக் பபுளை கண்டுபிடிக்காத யாரோட தப்பு? இந்த மாதிரி ஒரு இதுல போய் நம்ம நந்தா வந்து மாட்டியிருக்காரு, அதான் உண்மை. ஸோ எல்லா இன்ஃபுளுசருமே வந்து இதுல போய் மாட்டியிருக்காங்க. அந்த நாள் அந்த டைம் எல்லா இன்ஃபுளுசருமே இந்த ஃபேக் பபுளுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு அந்த ரூம்குள்ள போயிருக்காங்க. அது ஐ மீன் அந்த எங்க நடந்துச்சோ அதுக்குள்ள போயிருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. சிஎம் உடைய நோக்கம் வந்து இந்த இவங்களை கேள்வி கேட்க விடாம தடுத்துடணும் அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி உங்க நோக்கம் வந்து நீங்க என்ன ரிங்டோன் வச்சிருக்கீங்க, நீங்க என்ன ஆப்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க போற நீங்களும் வந்து கேட்க போறது இல்லை. ஆனா இதுக்கு நடுவுல சில பேர் வந்து ரோல் பிளே பண்ற இவங்க தான் வந்து அவர் ஒரு ஃபேக் பபுளுக்குள்ள வச்சிருக்காங்க. வந்து உங்களை கேள்வி கேட்டு அப்படியே இந்த பக்கம் இந்த மக்களுடைய குறைகள்லாம் சொல்லி இந்த பக்கம் வந்து அவங்க பவர்ல இருக்கவங்க வந்து ஸோ ஓகே இந்த கேள்வியெல்லாம் அக்செப்ட் பண்ணி இதுக்கு என்ன பிரச்சனை, என்ன சொல்யூஷன் பண்ணலாம், இதுக்கான பதில வந்து சொல்லலாம் அப்படிங்கிறனால உங்களை கூப்பிடவே இல்லை. உங்களை வந்து எலெக்ஷன் கேம்பெயினுக்காக தான் உங்களை கூப்பிட்டது. ஸோ நம்ம ஏ2டியோடைய அந்த கிளிப்பை பார்க்கும்போது எத்தனை பேத்துக்கு சிஎம் ஸ்டாலின் வந்து 5 மணிக்கு எந்திரிச்சுப்பாரு, ஜிம்முக்கு போனாரு, அதே மாதிரி பசியோட உட்காருவோம், பசியோட எந்திரிச்சுப்பேன், இந்த வார்த்தையை சொன்னாரு அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து நம்ம எத்தனை பேத்துக்கு மைண்டுக்குள்ள போயிருக்கோம். ஸோ
இவங்க சொல்றதை எவனும் கேட்க போறது இல்லை. அதனால நம்ம யாரை கேட்கறோமோ, யாரை சொல்றதெல்லாம் கேட்கறோமோ, யாருக்கு அட்டென்ஷன் இருக்கோ அவங்க மூலியமா நம்மளுக்கு சொல்றாங்க. இங்க மேட்ரு என்ன பிரச்சனைனா ஏட்டுடி அங்க போய் உட்கார்றதுதான். ஸோ ஏட்டுடி மூலியமா நம்மகிட்ட வந்து அந்த கண்டென்ட்டை கொண்டு வந்து சேர்த்திட்டாங்க. இட்ஸ் கேம்பெயின், அவ்வளவுதான். வந்து நந்தா ப்ரோக்கு தெரியாமல தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுல வந்து நம்ம கேள்வி 2 கேட்போமே அப்படின்னு அவரு ஏதோ ஒன்று எழுதிட்டு போயிருப்பாரு, இல்ல ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுட்டு போயிருப்பாரு. அதையுமே அங்க கேட்டாலும் அந்த வீடியோல வந்திருக்காது, இல்ல கேட்கவே விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பபுள் அப்படியே மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கறதுனால. ஆனா இப்ப சிஎம் சொன்னது, அவர் சொல்ல வேண்டிய விஷயம் நம்மளுக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஆனா நந்தா ப்ரோ என்ன பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு போனாரோ அது வந்து அங்க பண்ண முடியாம போச்சு. ஸோ வின் சுச்சுவேஷனுங்கிறது அங்க வந்து கிரியேட் ஆகாது. அப்போதைக்கு உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இவங்க வந்து இந்த மாதிரி வேலையை ஆல்ரெடி ஒருத்தருக்கு பண்ணியிருக்காங்க. அவர் யாருன்னு நான் சொல்றேன். நான் ஒரு விவசாயி வந்து குண்டாஸ்ல போட்டாங்கல்ல, அந்த குண்டாஸ் கைதி, அந்த விவசாயி குண்டாஸ் கைதி, ஓகேவா? ஸ்டாலின் வந்து எதிர்கட்சியா இருந்தப்ப 8 வழிச்சாலை போராட்டம் பண்றப்ப அவங்க 2 பேரும் ஒன்னான்னு போராட்டம் பண்ண வீடியோஸ் வந்து இருக்கு சோசியல் மீடியால, போய் பாருங்க. அந்த அந்த அதே 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 நபர் தான் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு வந்து அவர் மேல குண்டாஸ் போட்டு உள்ள தூக்கி போட்டாங்க, விவசாயிக்கு குண்டாஸ் போட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அரசியல் கட்சிகள் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் கூப்பிடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களை அப்படி பேசி கருத்து ரீதியா நம்ம வந்து ஒரு புதுசான ஒரு கான்வர்சேஷனை உருவாக்கி அதனால நல்லது பண்ணி அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து கேம்பெயினுக்கு கூப்பிடுறாங்க. அந்த அந்த இதை பயன்படுத்தி மக்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கோ அதை நம்ம அங்க கொண்டு போய் பிளேஸ் பண்ண முடியும். அதையும் பிளேஸ் பண்ண முடியல, அதான் உண்மை. கட்சிகள் வந்து எல்லாத்தையுமே அரசியலாக தான் பார்ப்பாங்க. அப்படிதான் ஏடிவி வந்து அரசியலாக்கிருக்காங்க. ஸோ நந்தா வந்து ஒரு விக்டிம் அப்படிங்கிறதா இங்க வந்து சொல்ல வரேன். தாண்டி நந்தாவும் ஸ்டாலின் சார் கூட ஏதோ பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்ல, அதை நம்மளும் எல்லாரும் ஒரு விக்டிம் தான். அடுத்தாட்டி இந்த மாதிரி ஒரு பொலிட்டீஷியன் இருந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்து உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா, மற்ற பிசினஸ் பீப்புளோ இல்லை வேற யாரும் பொலிட்டீஷியன் அப்படின்னு யாராவது கூப்பிடுறாங்க அப்படின்னா, அதை வந்து உங்க டீம்ல வந்து நீங்க பேசும்போது ரொம்ப அவேர்னஸோட பேசி ஆகணும். ஏன்னா அது எந்த டைம், எதுக்காக கூப்பிடுறாங்க, இது என்னெல்லாம் மாறப்போகுது, நம்மளை வச்சு அவங்க என்னெல்லாம் வந்து பெனிஃபிட் ஆக முடியும், ஸோ வின் சுச்சுவேஷன் ஆகுமா இல்லை அவங்க வின் லாஸ் சுச்சுவேஷன் ஆகுமா, இது எல்லாமே கன்சிடர் பண்ணிட்டு நீங்க வந்து அது போகணும்னு தான் நான் என்னோட சஜஷன். இந்த பஞ்சாயத்துல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்க வந்து இப்ப ஏ2டி நந்தா ப்ரோ வந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு சப்போர்ட்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் பில்ட் ஆயிரும். நீங்க வந்து இதே நாளைக்கு எடப்பாடியாரோ இல்ல விஜயோ யாரோ ஒருத்தங்க வந்து ஆட்சிக்கு வரும்போது உங்களால வந்து அங்க போய் இந்த மாதிரியான மக்களுடைய கேள்விகளோ இல்ல உங்களுக்கு மனசுல இருக்க கேள்விகளோ அங்க வைக்க முடியாது. ஏன்னா நீங்க வந்து ஒரு டிஎம்கே சப்போர்ட்டர் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிரும். பொலிட்டீஷியன் வந்து யாராவது இந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்னா தயவு செஞ்சு போயிடாதீங்க. அது வந்து நீங்க என்னதான் நல்ல கேள்விகள் வச்சிருந்தாலும் அங்க கேட்க விட மாட்டாங்க. ஒருவேளை அந்த ஃபேக் பபுள்லாம் வந்து நம்பாத, கண்டுபிடிக்கிற தலைவர்கள் வந்து இன்டெலிஜென்ட்டான தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு அமைஞ்சாங்க வேணா நம்ம போய் கேள்வி கேட்கலாம். ஸோ அப்போ நம்மளால கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா கேள்வியே இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து பேசணும்னு நினச்சேன். ஏன்னா நான் வந்து ஏ2டி சேனலில் ரொம்ப வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால ஏதோ பார்த்த உடனே எனக்கு பேசணும்னு தோணுச்சு, அதனால பேசிட்டேன். ஸோ என்னோட சேனலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காலங்களில் ஒரு பிசி ஒன்று பில்டு பண்ணோம். ஸோ அப்போ வந்து நந்தா ப்ரோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு நாள் வந்து மீட் பண்ணலாம். நன்றி.